கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்போ ஆண்டவருக்கு நாம் கொடுத்து கொடுத்து வாங்கணுமா, இல்லை வாங்கி வாங்கி கொடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நாம் எவ்வளவு கொடுப்போமோ அந்த அளவுக்கு தான் ஆண்டவர் நமக்கு திருப்பி கொடுப்பார். ஆனால் உண்மை அதுவல்ல. நிறைய பேர் பார்த்திங்கன்னா, நம்ம ஆண்டவருக்கு நிறைய ஆராதனை கொடுக்கணும், ஆண்டவருக்கு நிறைய காணிக்கை கொடுக்கணும், ஆண்டவருக்கு நிறைய வழிபாடு கொடுக்கணும். அந்த மாதிரி ஆண்டவருக்கு எவ்வளோ கொடுக்குறோமோ, எவ்வளவு ஆராதிக்கிறோமோ, எவ்வளோ துதிக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் ஆண்டவர் நமக்கு கொடுப்பார் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் உண்மை என்னவென்றால், நாம் அதாவது கொடுத்து கொடுத்து ஆண்டவர்கிட்ட வாங்கிறதில்ல, வாங்கி வாங்கி கர்த்தருக்கு கொடுக்கணும். முதலாவது ஆண்டவரிடத்தில் வாங்க வேண்டும். தேவனிடத்தில் வாங்க வேண்டிய முதலாவது நன்மை என்னவென்றால், ஒரு நல்ல இருதயம், ஒரு புதிய இருதயம். ஏன்னா நம்ம இயற்கையான இருதயம் இருக்கு பாருங்கள், அது கல்லானது, அது ஆண்டுடைய வார்த்தை கீழ்ப்படிய மறுக்கிறது. அதனால தான் எசேக்கியேல் தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 36ஆம் அத்தியாயத்தினுடைய 26ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, நான் உங்களுக்கு கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு புதிய இருதயத்தை தருவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அதனால் நாம் ஆண்டவரிடத்துலேருந்து முதலாவது புதிய இருதயத்தை வாங்கணும், ரட்சிப்பை வாங்கணும், மறுபடியும் பிறந்த அனுபவத்தை வாங்கணும், பரிசுத்த ஆவியை வாங்கணும், தேவ உறவை வாங்கணும், தேவ ஐக்கியத்தை வாங்கணும். இதைத்தான் ஆண்டவர் நமக்கு முதலாக கொடுக்க விரும்புகிறார். இதை நாம் பெற்றுக்கொண்டோம் என்றால் நம்ம இடத்துல ஆவிக்குரிய கனிகள் தோன்றும். யோவான் 15:8 சொல்லுகிற விதமாக, நாம் கிறிஸ்துவோடு உறவாக இருக்கும் பொழுது நம்மிடத்தில் மிகுந்த கனிகள் வரும். அந்த கனிகளினால் ஆண்டவர் மகிமைப்படுவார். ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நாம் எவ்வளவுக்கு எவ்வளோ உபவாசம் இருப்போமோ அவ்வளோக்கு எவ்வளோ ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார், எவ்வளோக்கு எவ்வளோ காணிக்கை கொடுப்போம் அவ்வளோக்கு எவ்வளோ ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். அப்போ கொடுத்து கொடுத்து வாங்குகிற ஒரு சிஸ்டம் ஏறக்குறைய அது ஒரு வியாபாரம் மாதிரி இருக்குது. ஆனால் ஆண்டவர் வியாபாரம் பண்ண நம்ம அழைக்கலை, விசுவாசத்தோடு அவரிடத்தில் இருக்கிறவர்களை பெற்றுக்கொள்ள அழைக்கிறார். தேவ உறவை நம்ம பெற்றுக்கொள்ளாதபடி எவ்வளோ காணிக்கை கொடுத்தாலும் நம்ம பரிசுத்தமாக மாட்டோம். தேவ ஐக்கியத்தை பெற்றுக்கொள்ளாமல், தேவ ஆவியை பெற்றுக்கொள்ளாமல், தேவ வார்த்தையை பெற்றுக்கொள்ளாமல், தேவனுடைய பிரசன்னத்தை பெற்றுக்கொள்ளாமல், தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ளாமல் நாம் எவ்வளவு காணிக்கை கொடுத்தாலும் சரி, எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் சரி, எவ்வளவு உபவாசம் இருந்தாலும் சரி, எவ்வளவு ஆராதனை பண்ணாலும் சரி, அதனால் ஆண்டவர் நமக்கு எதையும் திருப்பி தர மாட்டார். அதனால் முதலாவது மனம் திரும்பின அனுபவம், தேவ உறவு, தேவ பிரசன்னம், தேவ ஐக்கியம், தேவ ஆவி, இவைகளை பெற்றுக்கொண்டு அனுதின வாழ்க்கையில் தேவ தொடர்பை பெற்றுக்கொள்ளும். ஆண்டவர் என்னோட ஒரு தொடர்பில் இருக்கிறாரு, ஆண்டவர் என்னை வழிநடத்த முடியாத வார்த்தைகளை எனக்கு தருகிறாரு, நல்ல ஆலோசனைகளை கொடுக்குறாரு, நல்ல புத்திமதியை கொடுக்குறாரு, நான் நடக்க வேண்டிய வழி எனக்கு காட்டுகிறாரு, நான் தப்பு செஞ்சால் எனக்கு சொல்லி காட்டுறாரு, உணர்த்துகிறார். இந்த மாதிரி தேவனிடத்துல நம்ம பெறணும். பெற்றுக்கொண்டே இருக்கும் பொழுது நீங்கள் வாண்டினால் கொடுக்கணுங்கிற எண்ணம் இல்லாமலே நீங்கள் பெற்றுக்கொண்டதனுடைய விளைவே நடக்கிறது. நீங்கள் ஆண்டவருக்கு கனி கொடுக்குறீங்க, உண்மையாக இருக்கிறீங்க, ஒழுக்கமாக இருக்கிறீங்க, நேர்மையாக இருக்கிறீங்க, அன்பாக இருக்கிறீங்க, தாழ்மையாக இருக்கிறீங்க, ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிறீங்க. இதுதான் ஆசீர்வாதம். அதற்கு பதிலாக காணிக்கை கொடுத்து கொடுத்து கொடுத்து, அதுக்கு காணிக்கை கொடுக்க வேண்டாம் என்று சொல்லுகிறேன்னா இல்லை. நீங்கள் முதலாவது ஆண்டவர் உங்களுக்கு எதையெல்லாம் கொடுக்க வந்தாரோ அவைகளையெல்லாம் வாங்குங்க. வாங்குறவள்ள உங்களுக்கே ஒரு பெரிய ஆசை வரும் காணிக்கை கொடுக்கறதுக்கு. அவங்க நமக்கு நிறைய போதனை கொடுக்க வைக்கிறாங்கல்ல, அதெல்லாம் தேவை கிடையாது. நீங்களே கொடுப்பீங்க. ஆண்டவருடைய கிருபைகளை பெற 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 நீங்களே கொடுக்குற ஆர்வம் வரும். கொடுத்து அதுக்கு பதிலாக வாங்குறதில்ல, வாங்கிட்டு அதுக்கு பதிலாக கொடுக்குறது. இந்த சிஸ்டத்தை பின்பற்றுவோம். வாங்குங்கள் வாங்குங்கள், தினமும் வாங்குங்கள். ஆண்டவர் உங்களுக்கு தருவதற்கென்று மிகுதியான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். வாங்குங்கள், வாங்கி வாங்கி கனிகளை கொடுங்கள். கர்த்தர் மகிமைப்படுவார்.